வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐம் கணேசன். இந்த கியூவிங் தியரியில தேர்ட் மாடல் சம் பார்ப்போம். சரி, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பாருங்க. இந்த லோக்கல் 1% பார்பர் ஷாப். இப்போ பார்பர் ஷாப்ல ஒரே ஒரு சர்வர் தான் இருக்காங்க. இப்போ சிங்கிள் சர்வர். சரிங்களா, இதுதான் முக்கியம். சிங்கிள் சர்வர். ஓகே, இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கேன் அகாமடேட் மேக்ஸிமம் ஆஃப் 5 people at a time, 4 waiting and 1 getting haircut. ஸோ அப்போ அந்த சிஸ்டத்திலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெயிட் பண்றதுக்கு 5 பேர் தான் வெயிட் பண்ண முடியும், அதுக்கு மேல அந்த சிஸ்டத்துக்குள்ள கஸ்டமர் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னன்னா லிமிடெட் கெப்பாசிட்டி, ஃபைனைட் கெப்பாசிட்டி. ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோமே. அப்போ என்னன்னா MM1 சிங்கிள் சர்வர்னால MM1, ஃபைனைட் கெப்பாசிட்டினா K ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சரிங்களா, ஸோ இதுதான் விஷயம். ஃபைனைட் கெப்பாசிட்டி. அப்போ இது வந்து மாடல் 3. ஸோ இந்த முதல் லைன்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், திஸ் இஸ் மாடல் அண்டர் மாடல் 3. சரி, அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்தரா என்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இது வந்து 5 கொடுத்துருக்கறனால ஓகே, சிஸ்டத்தில் வந்து 5 பேர் தான் வெயிட் பண்ண இருக்க முடியுன்றனால கேவோட வேல்யூ 5, அது முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து ஃபர்தரா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கஸ்டமர் அரைவல்ன்றது லேம்டான்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ லேம்டா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பாய்சன் distribution with mean of 5 per hour. So lambda வந்து 5 per hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, next, the barber cuts hair, அதான் service time, an average of 4 per hour. அப்போ service timeன்றது mu வந்து பார்த்தீங்கன்னா 4 per hour. So இவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. So we identified that it is model 3. lambda mu கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டைம் இஸ் த பார்பர் ஐடியல்? பார்பர் ஐடியல்னா பார்பர் கஸ்டமரே இல்லாம பார்பர் சும்மாவே இருக்கிறாரு, எந்த ஒர்க்கும் பண்ணாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் த பொட்டன்ஷியல் கஸ்டமர் டர்ன்ட் அவே? எப்போ கஸ்டமர் வந்துட்டு டர்ன் பண்ணி போவாங்க? வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் த பொட்டன்ஷியல் கஸ்டமர் ஆர் டர்ன்ட் அவே? அப்போ பாருங்க, சிஸ்டத்துல 5 பேர் தான் வெயிட் பண்ண முடியும், அதுக்கு மேல சிஸ்டத்துல இடம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வெயிட்டிங் ரூம், வெயிட்டிங் 4 waiting and 1 getting haircut, maximum of 5 people at a time, அவ்வளவுதான் இருக்க முடியும். அப்படின்னா 5க்கு மேல கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணி ஆகணும், ரிட்டர்ன் போய் ஆகணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்? எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்னா L, வெயிட்டிங் ஃபார் ஹேர்கட், அப்போ LQ கேட்டிருக்காங்க. ஹவு மச் டைம் கேட்டிருக்காங்கன்னா அது W. கேன் a customer expect to spend in the barber shop? WS கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ கொஸ்டினை படிச்சு கிளியரா மாடல் ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கங்க. சரி, இப்போ இந்த சம்ம கண்டினியூ பண்ணலாம், பார்ப்போம். இப்போ என்னன்னா, ஸோ வி ஐடென்டிஃபைட் தட் திஸ் இஸ் ப்ராப்ளம் அண்டர் மாடல் 3. மாடல் 3. ஸோ மாடல் 3ன்றது என்னது? MM1 சிங்கிள் சர்வர், ஃபைனைட் கெப்பாசிட்டி, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, இப்போ இதுல வந்து நான் லேம்டாலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லேம்டான்றது என்ன கொடுத்துருக்காங்க? 5 per hour. 5 per hour. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சம்மும் ஒரே மாதிரி பசங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எவ்ரிதிங் ஐ கன்வெர்ட்டிங் இன்ட்டு பர் மினிட். எந்த சமமாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் யூ கன்வெர்டட் இன்ட்டு பர் மினிட். இப்போ பர் மினிட் கன்வெர்ட் பண்ணோம்னா இது 60ஆல் டிவைட் பண்ணோம், 5/60 பர் மினிட். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா 1/12 பர் மினிட். சரிங்களா, பர் ஹவரை பர் மினிட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மியூ என்ன கொடுத்துருந்தாங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். மியூ வந்து 4 per hour. 4 per hour. அதுவும் வந்து மினிட்ல கன்வெர்ட் பண்றீங்கன்னா 4/60 பர் மினிட். அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா 1/15 பர் மினிட். ஸோ லேம்டா மியூ ரெண்டுத்தையுமே நான் வந்து மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன், பர் மினிட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் கெப்பாசிட்டி, இந்த சிஸ்டத்துல மேக்ஸிமம் எவ்வளவு பீப்புள் இருக்க முடியும்? 4 waiting 1 getting haircut சொன்னாங்க. அப்போ கேவோட வேல்யூ 5. இந்த சிஸ்டத்துலயே 5 பேர் தான் வெயிட் பண்ண முடியும், இல்ல அதுக்கு மேல வந்தாங்கன்னா கஸ்டமர் திரும்பி தான் போய் ஆகணும். ஸோ சிஸ்டம் கெப்பாசிட்டி வந்து 5. ஸோ மாடல் 5ல எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகே, இந்த கொஸ்டின்ல இந்த மாடல் 3 பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்கறாங்களோ இல்லையோ அதை நீங்க பார்க்க வேண்டாம். முதல்ல நான் சொல்ற டேட்டாஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோ கண்டுபிடிக்கணும், P0 கண்டுபிடிக்கணும், லாம்டா டேஷ். இந்த 3 டேட்டாவும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க கேட்கல எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஒன்ஸ் மாடல் 3 ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாவே கடகடன் இந்த 3த்தையும் கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கே நம்ம போவோம். சரிங்களா, சரி. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோ கண்டுபிடிச்சிடணும். ரோக்கான ஃபார்முலா லாம்டா பை மியூ. லாம்டா ஆல்ரெடி மேலே நான் எழுதிருக்கேன் பாருங்க, 1/12.
மியூவோட வேல்யூ 1/15. அப்போ மேலே கொண்டு போகும்போது 15/12. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5/4. இந்த 5/4னே வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் மாத்திரம் இருந்தால் 1.25 ஒரு எஃப் அப்படி வச்சுக்கோங்க, கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நான் கண்டுபிடிக்க வேண்டியது P0. P0க்கான ஃபார்முலா என்னன்னா, எல்லாமே இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கேன். 1 - ரோ டிவைடட் பை 1 - ரோ பவர் k + 1. அதன்படி 1 - ரோவோட வேல்யூ நம்ம பார்த்தீங்கன்னா 1.25 இருக்குல்ல, அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் 5/4லாம் யூஸ் பண்ணலைன்னா, we are using calculator. அப்போமேட்டு நம்ம இதை பற்றி எது கவர் பண்ணணும், டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 1 - 1.25 பவர் கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? ஓகே, இப்போ இது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதுல இருந்து 1ல இருந்து 1 - 1.25 கேல்குலேட்டர்ல போட்டிங்கன்னா -0.25 அப்படின்னு வரும். டிவைடட் பை 1 - 1.25 தி ஹோல் பவர் 5 அப்படின்னு கேல்குலேட்டர்ல போட்டிங்கன்னா -2.815 அப்படின்னு வரும். ஸோ யூஸ் கேல்குலேட்டர் ஆல்வேஸ். ஸோ இப்போ ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.089 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து P0. அடுத்தது இன்னொன்று நீங்கள் கண்டுபிடிக்கணும், அது லாம்டா டேஷ். அந்த லாம்டா டேஷ்க்கான ஃபார்முலா என்னன்னா மியூ இன்ட்டு 1 - P0. சரிங்களா? மியூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், அது 1/15 இன்ட்டு 1 - P0. P0 மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 0.089. ஓகே, ஸோ இதை ஃபர்தர் அப்படியே கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணுங்க. 1 இதை 1ல சப்ராக்ட் பண்ணி அதை அப்படியே 15ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 0.061. இந்த மாதிரி தேர்ட் மாடல் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மூணுத்தையும் கண்டுபிடிச்சு முடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்போ 1 by 1 நம்ம கேட்டிருக்கிறத கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டைம் இஸ் த பார்பர் ஐடியல்? பார்பர் எப்போ ஐடியலா இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமரே இல்லைன்னா பார்பர் ஐடியலா இருப்பாரு. கஸ்டமரே இல்லை அப்படின்னா P0. P0னா நோ கஸ்டமர் இன் த சிஸ்டம். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் இஸ் P ஆஃப் barber ideal, the barber ideal. So அதுதான் என்னன்னா P0, there is no customer in the system. ஸோ அந்த P0 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி மேல. அது வந்து என்னன்னா 0.089. இதுதான் ப்ராபபிலிட்டி வேல்யூ. பட் அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் கஸ்டமர் சொல்லிட்டாங்க. வாட் பர்சன்டேஜ் சொன்னதுனால நம்ம என்ன பண்ண போறோம், 100 மல்டிப்ளை பண்றோம். ஸோ தி பர்சன்டேஜ் வேல்யூ of barber ideal. Okay, so இப்போ பர்சன்டேஜ்னா 0.089 into 100. அப்படி 100ஆல மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 8.9 வரும். 8.9 வரும். இது அப்ராக்சிமேட்டா நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 9% அப்படி சொல்றோம். ஸோ அப்போ 9% பார்பர் ஐடியலா இருப்பாரு. 80, அப்போ ரிமைனிங் 91% வந்து பிஸியாக தான் இருக்க போறாரு. தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் தி பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் ஆர் டர்ன்ட் அவே? இந்த கஸ்டமர்ஸ் டர்ன்ட் அவே அதுக்கான ஃபார்முலா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோல கொடுத்துருக்கேன். அதுதான் இப்போ நான் எடுத்து எழுத போறேன். சரிதான், ஃபிராக்ஷன் ஆஃப் தி பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் டர்ன்ட் அவே ஃபார்முலா பாத்தீங்கன்னா P ஆஃப் a customer turned away. அதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ரோ பவர் k இன்ட்டு P0. இதுதான் அந்த ஃபார்முலா இன்ட்ரடக்ஷன் வீடியோல கொடுத்துருக்கிறேன். ஸோ ரோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் 1.25 ஹோல் பவர் கேவோட வேல்யூ 5, அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்ட்டு P0 வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 0.089. ஓகே, ஸோ அப்போ சிம்பிளா கால்குலேட்டர் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.27. இதுதான் இந்த வேல்யூட ஆன்சர். சரி, அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். தேர்ட் வந்து வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஹேர் கட்? தட் இஸ் LQ என்னன்னு கேட்குறாங்க சிம்பிளா. ஸோ தேர்ட் வந்து LQ கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ தேர்ட் மாடல்ல LQ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல LQ கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலால வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா LS மைனஸ் லாம்டா டேஷ் பை மியூ. அப்போ LS முதல்ல கண்டுபிடிச்சாதான் நம்மளால LQ கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் LS கண்டுபிடிச்சிடுறேன். LSக்கான ஃபார்முலா ரோ பை 1 மைனஸ் ரோ மைனஸ் k பிளஸ் 1 இன்ட்டு ரோ பவர் k பிளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ்
ரோ பவர் கே பிளஸ் ஒன். ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ரோவோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1.25 டிவைடட் பை 1 மைனஸ் 1.25 மைனஸ் கே பிளஸ் ஒன். கேவோட வேல்யூ 5, 5 பிளஸ் 1 6. 6 இன்டூ ரோ பவர், ரோன்றது 1.25 ஹோல் பவர் கே பிளஸ் ஒன், அப்போ 6 ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் ரோன்றது 1.25 பவர் கே பிளஸ் 1 6. அவ்வளோதான். இப்போ இதை கிளியரா வந்து பொறுமையா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 1.25 பை 1 மைனஸ் 1.25 அப்படின்றது கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -5 அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த ஃபுல் வேல்யூ நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல வரும். அதாவது இதுவும் நெகட்டிவ்ல வரும். நெகட்டிவ் ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அது 8.132 அப்படின்னு வரும். சரிங்களா? சரி, அப்போ ஃபைனலா எல்எஸ் ஓட வேல்யூ இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3.132 அப்படின்னு எல்எஸ் கிடைச்சிடும். பட் இந்த கொஸ்டின் எல்எஸ் தேவையில்லை, நம்மளுக்கு எல்கியூ தான் தேவை. பட் எல்கியூ டிபெண்ட்ஸ் ஆன் எல்எஸ். ஸோ எல்கியூக்கான ஃபார்முலா என்னென்ன கொடுத்துருந்தேன்? எல்எஸ் மைனஸ் லாம்டா டேஷ் பை மியூ, லாம்டா டேஷ் பை மியூ. ஓகே, அப்போ அதுல எல்எஸ் நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ போட்டீங்கன்னா 3.132 மைனஸ் லாம்டா டேஷ். லாம்டா டேஷ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது 0.061 டிவைடட் பை மியூ. மியூவோட வேல்யூ அதே கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 1/15. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறீங்க? 3.132 மைனஸ் இவங்க இந்த டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் நியூமரேட்டர்ல போயிடும். அப்போ 15 இன்ட்டு 0.061 அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.915 அப்படின்னு வரும். அப்போ ஃபைனலா எல்கியூ கால்குலேட்டர்ல 3.132 மைனஸ் 0.915 வந்து 2.217. இதுதான் எல்கியூவோட வேல்யூ. அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாஸ்டா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபோர்த் வேல்யூ ஹவு மச் டைம்னா W கேன் கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் டு ஸ்பெண்ட் இன் த பார்பர் ஷாப் WS. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து WS கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ WSக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா LS பை லாம்டா டேஷ். அப்போ நம்ம ஆல்ரெடி LS மேலே தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். LS இதுக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். LS என்ன கண்டுபிடிச்சோம்? 3.132. இது LS பை லாம்டா டேஷ். லாம்டா டேஷ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 0.061. ஸோ இதை அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா 51.34 வரும். அதாவது கஸ்டமர் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம் நம்ம வி ஆர் கன்வெர்டட் எவ்ரிதிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட் அப்படின்றதுனால 51.34 மினிட். அப்போ கஸ்டமர் சிஸ்டத்தில் வெயிட் பண்ற டைம் வந்து 51 minutes 34 seconds வந்து வெயிட் பண்றாங்க. ஸோ இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு.